மேலும் கடலூர் மாவட்டம் பல்வேறு பேரிடர்களை தாங்கிய மாவட்டம். சுனாமி, தானே புயல் பல்வேறு பாதிப்புகளை தாங்கி என்றென்றும் அடுத்த கட்டத்திற்கு போகின்ற போது மிகவும் எழுச்சியோடும் பேரெழுச்சியோடும் போகின்ற மாவட்டம். ஆனால் சின்னையா அவர்களே, நீங்கள் மாநாட்டை உலகம் போற்றும் மாநாட்டாக இளைஞர் பெருவிழா மாநாட்டை நடத்தினீர்கள். அதுல நம் பெண் பிள்ளைகள் எல்லாம் அங்கே வந்து மிக சிறந்த மாநாடாக அந்த மாநாடை நடத்தி காட்டினார்கள். எங்க பார்த்தாலும் பேசுற அளவுக்கு அந்த மாநாடுகள் இருந்தது. ஆனால் இந்த மாநாடு முடிந்து ஒரு மாத காலமாக நாங்கள் எல்லாம் சரியான முறையில் உறங்க முடியவில்லை. ஏதோ ஒரு மனதிலே ஒரு சங்கடம். ஆனால் எங்கள் குலதெய்வம் தமிழ போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களை 99 இங்கே கடலூர் டவுன் ஹாலில் பசுமை தாயகம் மீட்டிங்கை போட சொல்லி, அந்த மீட்டிங்ல நீங்க பாதி தமிழ் பாதி இங்கிலீஷ் தான் பேசுங்க. அதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் நாங்க ஐயாட்ட கொடுத்து பேச சொல்லி கேட்போம். சிரிச்சு 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 அதை கேட்டு ரசிச்சார். நீங்கள் கடலூர் மாவட்டத்திற்கு வந்துவிட்டு வீட்டுக்கு போற வரைக்கும் எங்களுக்கு போன் போட்டு என்னாச்சு என்ன சாப்பிட்டார் என்று கேட்பார். அந்த அளவுக்கு பாசமுள்ள தந்தையாக ஒரு நிறுவனராக எங்கள் குலசாமியாக இருந்த மருத்துவர் ஐயா அவர்களை, எங்களுக்கு பழைய ஐயா வேண்டும், எங்கள் பழைய ஐயாவை மீட்டெடுக்க வேண்டும். எங்களுக்கு உங்களுக்கு அப்பாவாக இருக்கலாம், நிறுவனராக இருக்கலாம், எங்கள் குலசாமி பழைய ஐயா எங்களுக்கு வேண்டும். சின்னையா அவர்களே, எங்கள் ஐயாவை ஒரு சதி வழியில் இருந்து நீங்கள் மீட்டெடுத்து எங்களுக்கு பழைய ஐயாவை பெற்று தாருங்கள் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு பாதம் தொட்டு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். என்றால் எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது, வேற யாரையும் பார்த்தது கிடையாது. ஐயா பேரை சொன்னால், ஐயா பேரை சொன்னால் நாங்கள் வழக்கு வாங்கியிருக்கிறோம். ஐயாவை தவறாக சித்தரித்தால் நாங்கள் வழக்கு வாங்கியிருக்கிறோம். பல்வேறு வழக்குகளை சுமந்திருக்கின்றோம். ஒரு நாள் முழுக்க அடித்து உதைத்திருக்கிறார்கள் காவல்துறை. சிபிசிஐடி அலுவலகத்தில், ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்தில் ஒரு நாள் முழுக்க அடி வாங்கியிருக்கிறோம். எதற்காக வாங்கியிருக்கிறோம்? எங்கள் ஐயா என்ன சொன்னாலும் செய்வோம். அதே போல எங்கள் சின்னையா தலைவர், ஒப்பற்ற தலைவர், எங்கள் மாநிலத்தின் தலைவர், நிரந்தர தலைவர் எங்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எவன் ஒருவனும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. இந்த நேரத்தில் இன்னொன்றையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஐயா அவர்களே, நீங்கள் நல்ல ஒரு தலைவரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறீர்கள். உலகம் போற்ற தலைவரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறீர்கள். நாளை தமிழகத்தை ஆளக்கூடிய தலைவராக அவர் இருக்கிறார். அவரை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எங்களுக்கு கட்டளையிட்டவர் நீங்கள். நாங்கள் அவரை அழைத்துக் கொண்டு எஸ்கார்டு யூனிஃபார்மை போட்டுக்கொண்டு தெரு தெருவாக இட்டுட்டு போய் தமிழகம் முழுக்க கொடியேற்றி இருக்கிறோம். அறிவுச்செல்வனுக்கு தெரியும், இங்கிருந்து ஓடியவனுக்கு தெரியும், சேலத்தில் இருப்பவனுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தோம் என்று. இன்றைக்கு ஏதோ ஒரு சதிகாரி கூட்டம் ஐயாவை சூழ்ந்து கொண்டு ஐயாவை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயாவை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, கட்சியை எவன் ஒருவனும் அழிக்க நினைக்க முடியாது. அழிப்பவனை அழித்தொழிப்போம். ஏனென்றால் இந்த கட்சிக்கு துரோகம் செய்தவர்களை கடலூர் மாவட்டம் களை எடுத்திருக்கிறது. எங்க மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் சைவம் சாப்பிட்டு இருக்காங்க. நாளையிலிருந்து அசைவம் சாப்பிட வேண்டும். பயிரில் இருக்கக்கூடிய களைகளை அகற்ற வேண்டும். அழித்தொழிப்பு ஒரு இயக்கத்திற்கு தேவை என்றால் அதை செய்து முடிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, நீங்கள் எல்லாம் மன்னிக்கும் ஐயா, முடியாது ஐயா. எங்களுக்கு உங்களுக்கு ஒரு இலக்கென்றால் நாங்கள் தற்கொலைப்படையாக மாறுவோம். எங்களுக்கு எல்லாம் அந்த விஷயம் தெரியும், எவ்வளவு செஞ்சிருக்கிறோம். மீண்டும் எங்களுக்கு அந்த எங்க குடும்பம் ஆகி போச்சு, புழுந்து கொட்டி ஆகி போச்சு, எல்லாரையும் வளர்க்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அதையும் மறந்து நாங்கள் முன்னெடுப்போம், துரோகம் செய்யர்களை களை எடுப்போம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.